ஹாய் ஹலோ amigos, வெல்கம் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட் அண்ட் வெல். நானும் நல்லா இருக்கேன். ஆஃப்டர் எ லாங் ரொம்ப பெரிய பிரேக் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ எனக்கு எஸ்டர்டே அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டேலாம் நான் எஃப்எஃப் கேட்டேன். நானே ரொம்ப நாள் ஆச்சு ஒன் ஷாட் எஃப்எஃப்லாம் கேட்டு. தென் ஒய்டியில் எஃப்எஃப் கேட்டேன். ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் டெம்ப்டட். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி எஃப்எஃப் ரிலீஸ் பண்ணுவோம், நம்ம சேனல் அப்படியே ரொம்ப நாள் பூட்டி வச்ச மாதிரி இருக்குல்ல. அதனால் ஓகே, இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட ஒன் ஷாட்டே தான். டைட்டில் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப். தென் அந்த ப்ராக்கெட்டில் என்னதுன்னா வென் ஐ மேக் ஹிம் ஜெலஸ் தட்ஸ் கோனா ராங் அப்படின்னு என்னமோ எழுதியிருந்தேன். அதான் சரி, ஓகே கதைக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வெட்டிங் ஹாலை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஷூஹா அண்ட் ஜிமினுக்கு மேரேஜ் செரமனி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அந்த வெட்டிங் ஹாலுக்கு வெளியே தான் காமிக்கிறாங்க. தேவ், ஆண்டி இங்கே ஒரு நிமிஷம் வாப்பா. மச்சான் வரான். என்ன மச்சான், ஆன்ட்டிலாம் உனக்கு கூப்பிடுது, நீ மூடு வருவேன் சரியா? தேவ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாப்பா? சொல்லுங்கள் ஆண்டி. நீ பைக் வச்சுருக்கீல்ல? ஆண்டி இருக்கு. என்ன மச்சான், பைக்கெல்லாம் அந்த ஆண்டி கேட்குது. ஒரு வேளை ரைட் கூட்டிகிட்டு போக சொல்லுமோ தேங்க? ஆனால் தேங்க கொடுத்து வச்சோம் மச்சான், ஆண்டி கூடலாம் ரைடு. வச்சுருக்கேன் ஆண்டி. நீ அப்படியே ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா தேவங்? ஏர்போர்ட் வரைக்குங்களா? எதுக்கு ஆண்டி? அது அங்கே நீ போயிட்டு வாவே. அங்கே போனீங்கன்னா என் பையன் செகண்ட் சன் இருக்கானா உங்களுக்கு? ஆமாம் பார்த்தியா, ஏன் இருக்கக்கூடாதா? என்ன மச்சான், ஆண்டி வலியுது. விடு நம்ம தேவங்கிட்ட தானே வளைஞ்சிட்டு போகுது. இருக்கலாம் ஆண்டி. இன்னொரு சன் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டான்னு கால் பண்ணால் அவனே வரேன்னு சொன்னான். பட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ கூட்டிகிட்டு வருவேன்னு தோணுச்சு. கொஞ்சம் போயிட்டு வரையா தேவம்? அதெல்லாம் அவன் போவான், நீங்கள் சும்மா இருங்க. இங்கே பாரு தேவம், நீ போயிட்டு வர மா போகிற. சரி போகிறான், போயிட்டு வரேங்க ஆண்டி. சிட்டு சாவி கொடு மச்சான். அதான் ஆண்டி சாவி கொடுத்தாங்கல்ல மச்சான். அந்த சாவி பத்தலையா? கொத்தா சிட்டு அசிங்கமாயிரா கேட்பா. மூட்டிட்டு சாவிடு. ஏன் மச்சான் கட்டுப்பாக இருக்க போல? ஆமாம், இப்போ என்ன மச்சான் கட்டுப்பாக இருக்க? ஆன்டி ரைட்டுக்கு வரலேனா கன்ஃபார்ம் இனி வாயோடைய புது. தேவம், நீ உடைச்சாலும் உடச்சிடுவேன், சும்மா சொன்னேன். இந்தா சாவி, இந்தா போயிட்டு வா ராசா, போயிட்டு வா. எங்களுக்கு தெரியும், நீ மூட்டு. தேவம் பைக் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. தேவம், இப்போ என்னம்மா, இனியும் யாராச்சும் வராங்களா என்ன? நீங்கள் வேணால் லாரி தரீங்களா, ஓட்டிகிட்டு போயிட்டு வரட்டா? எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு வரேன். தேவம், இப்படி பேசாத சரியா? இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ஓகேம்மா, இப்போ என்ன வேணும்? இப்போ என்ன நான் பண்ணணும் சொல்கிறீங்களா? வரும்போது பொக்கே வாங்கிட்டு வா. பொக்கேவா? ஆமாம், பொக்கே வாங்கிட்டு வா. ஃப்ளவர் ஷாப் போனீங்கன்னா வெட்டிங் பொக்கேன்னு கீழே அவங்களே தருவாங்க. சரி, சேஃபாக போயிட்டு வாடா. சரிம்மா. சிம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணா தேங்காய் போட்டு ஃப்ரண்ட்டில் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக்கில் சாஞ்சிட்டு கூலிங் கிளாஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட நிற்கிறாரு.
இப்போது தேவங்கோட பேக் சைடில் ஒரு பர்சன் நின்றுட்டு தேவங்க இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ரைட் போகலாமா? யார் நீ? கிம் தேவ் ரைட்? ஓ நீதான் அந்த பையனா? ஆமாம். உன் அண்ணா கல்யாணத்துக்கு கூட இப்படி தான் லேட்டாக வருவியா என்ன? ஏன் டார்லிங், உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? நத்திங் டு சே. போகலாமா? யா ஷூர் போகலாமே. இப்போது தேவம் ஜங்குக்கு கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளவர் ஷாப் கிட்ட வரான். எது ஸ்வீட் ஹார்ட் ஃப்ளவர் ஷாப்லாம் நான் வந்து அதுக்கு செலிப்ரேட்லாம் பண்ணுறேன். மூட்டிட்டுறாங்கடா பொறுக்கி. வாட்? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இறங்குறீங்களா? எனக்கு ஒர்க் இருக்குது. உங்களுக்கெலாம் நான் ஃப்ளவர்ஸ் வாங்கி தர வரல. ஓ அப்போ நான் எதுக்கு இறங்கணும்? அப்படி எப்படி நான் உன் தலைமையில் குதிச்சு இறங்குவேன்? இறங்கிக்கோ. நீ உனக்கு ஃப்ளவர்ஸ் வாங்க வந்திருக்க, நான் அதுக்கு இறங்கணும்? ஓகே, நீ அப்படியே உட்காந்துக்கடா அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டாண்ட் போட்டுட்டு அவர் மட்டும் இறங்கிடுறாரு. இறங்கி ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னு கூட பார்க்கல, அவர் பாட்டுக்கு ஃப்ளவர் ஷாப்புக்குள்ளே போயிட்டாரு. இப்போ தேவங் பொக்கே வாங்கிட்டு வெளியே வராரு. வந்து பார்த்தா ஜங்குக் பைக் ஓட்டுறேன் அப்படிங்கிற பேரில் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. ஸ்டாண்ட்லாம் எடுத்து தேவங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. தேவங்க எந்த தேவம் தலை? ஏன் நான் ரைட் பண்ணக்கூடாதா? அஃப்கோர்ஸ் பண்ணலாமே, பட் இது என் பைக். என்ன உன் பைக் என் பைக்குன்னு? எல்லாம் நம்ம பைக், நம்ம ரைடு. நல்லா ஃப்ளட் பண்ணுறேன், பட் எனக்கு அதுக்கு டைம் இல்லை. ஒன்றை மாதிரி நான் ரெஸ்பான்சிபிள் இல்லாத தம்பி கிடையாது. சூப்பர் பேபி, நல்லா பேசுகிற. லெட் மீ ரைட் த பைக், கேன் ஐ? பட் தேவங், இட்ஸ் மை பைக். ஓகே ஃபைன், ஓகே இந்தா. அப்படியே சிம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் தேவங்க சங்குக் வெட்டிங் ஹால் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போது சங்குக் தான் ஃபஸ்ட்டு அந்த ஹால்குள்ளே என்ட்ரி ஆகுறான். தேவங் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வராரு. ஜங்குக் ஹால்குள்ளே என்ட்ரு ஆனதையுமே ஒரு பொண்ணு தான் ஜங்குக் கிட்ட வரா. ஜங்குக்கே நீ வந்துட்டியா? எவ்வளோ நாளாச்சு உன்னெல்லாம் பார்த்து, எவ்வளோ இழைச்சி போயிட்டா. வா நான் உனக்கு ஃபீட் பண்ணி விட்றேன். எரிச்சல் மயிறு. இப்போ தான் தேவங்க என்ட்ரி ஆகுறாரு. பார்த்தா ஜங்குக்கும் அந்த பொண்ணும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. தேவங்க இதை பார்த்துட்டு ஜங்குக்கு கேட்குற மாதிரி திறந்தவே மாட்டான் என்ன சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அவரே பேசிட்டு ஜங்குக்கு க்ராஸ் பண்ணி போகிறாரு. இப்போ ஜங்குக் தான் தேவங்க கேட்கணுன்னு, Mimi, you're looking so gorgeous in this dress, darling. ஜங்குக், நான் நல்லா இருக்குன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா சொல்ல பார்ப்போம். தேவங்க இதெல்லாம் கேட்குது. கிரிஞ்சு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவருக்குள்ளேயே. அப்சல்யூட்லி நீ தாண்டி. இப்போது தேவங்க தான் ஜங்குக்கை திரும்பி பார்க்குறாரு. அவ்வளோதான், ஜங்குக்கு ஆஃபு. மிமி அப்புறம் பார்க்கலாம். இப்போ தானே அந்த எங்கள் அம்மா வேலை பார்த்துட்டு வரேன். ஓகே ஜங்குக், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே சீக்கிரம் வா. குறைஞ்சு என்னாலே முடியல பாவம். மிமி வரேன், அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க பார்த்துட்டு தான் சொல்கிறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் வராங்க. ஜங்குக்
அப்படிங்கிற மாரி ஹக் பண்ணுறாரு ஜங்குக் ரிலீஃபா. ம். எப்படி இருக்கீங்க சார்? குட்மா. நீங்க? ம். குட் தான். இப்போ தேங்கோட அம்மா வராங்க. குக்கி பேபி எப்படி இருக்கீங்க? கிரேட்மா. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்கோட அம்மாவையும் ஹக் பண்ணுறாரு. அப்படியே மேரேஜ் செரமனிலாம் ஸ்டார்ட் ஆகுது. தேவங்கலாம் போய் ஜிமினை கூட்டிகிட்டு வரணும். பிகாஸ் ஜிமின் வந்து தேவங்க்கு அண்ணா ஆகுறாரு. தென் ஷுவா வந்து ஜங்குக்கு அண்ணா ஆகுறாரு. ஓகே, இதுதான் கான்செப்டு. அதாவது ஃபஸ்ட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதான் கான்செப்ட்டு. இவங்க 2 பேர்த்துக்கும் இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, கதைக்குள்ளே போய்க்கலாம். இப்போது அவங்க அந்த ஜிமின் கூட ஸ்டேஜுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து ஷுகா கூட நிற்கிறாரு. இப்போது அப்படியே ஸ்டேஜுக்கிட்ட வர வர தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தானே வரணும். அப்படி வரும்போது மச்சான் தேவங்க கன்ஃபார்ம் அடுத்து உனக்கு தான் கல்யாணம். அங்கே பாரு, அவன் பார்க்குறதுலே தெரியுது. உன் மாமா பக்கத்தில் இருக்கான் பாரு, கன்ஃபார்ம் அவன் கூட தான் நெக்ஸ்ட்டு கல்யாணம் உனக்கு தான். பத்திரிக்கையோடு வந்துரு சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவங்க எதுவுமே பேசலை. அவங்க அண்ணா கூட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போது ஹால்லேயே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எங்கே போனா அந்த அவங்க ஜங்குக். ஆமாம், தேவங்க பார்த்தா இல்லையம்மா. அப்படியா? அவனை கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வரையா இங்கே? ஓகேம்மா. அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிவிட்டு தேவங்க தேடிதான் போகிறாரு. ஹே ஜங்குக், எங்கே போகிற? என்கிட்ட வரேன்னு சொன்னில்ல. இது வேறு. நான் இப்போது அவங்க தேடி போயிட்டுருக்கேன். வந்துட்டு பேசுகிறேன் சரியா? ஆனால் ஜங்குக், நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை. பட் நீ எக்ஸு ஞாபகம் வச்சுக்கோ சரியா? ஜங்குக், டோன்ட் பி சில்லி. கடவுளே. ஓகே, லெட் மீ கேட்ச் யூ லேட்டர். ஓகே. ஜங்குக், நானும் வரேனே உன் கூட தேட. இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தேவன் க்ராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஜங்குக் தேவங்கிட்ட தான் ஓடுறாரு. ஜங்குக், நானும் வரேன் இரு. இப்போது தேவங்கலாம் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு கேப்பில், அது வந்து ஒரு சந்து மாதிரி இருக்குது, அங்கே நிற்கிறாரு. ஜங்குக் அதை பார்த்துட்டு தேவங்கிட்ட வராரு. இப்போது தேவங்கலாம் என்ன 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 ஜங்குக், என்ன வேணும்? ஒன்றும் இல்லையே. சரி போ. நான் ஏன் போகணும்? அதான் ஒன்றும் இல்லைல்ல ஜங்குக், எதுக்கு நிற்கிறா? இருக்கு. என்ன இருக்கு? ஏன் பொண்டாட்டி வந்ததுலேருந்து கண்டுக்கவே மாட்டேறீங்க? கண்டுக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் பண்ணல ஜங்குக். ஓ அப்படி தான். என்ன பண்ண வந்த இங்கே? ஜங்குக், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது ஏன் விருப்பம். ஓ விருப்பமா? அஃப்கோர்ஸ் இது ஏன் விருப்பம். ஏன் நீ காலையிலேருந்து நீ பண்ணாத வேலையா? நான் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு வரேன். அது வேற இது வேற. ஸ்மோக் பண்ணக்கூடாதுல்ல, நான் சொல்லியிருக்கேன்ல. ஏன் நான் எதுக்கு ஸ்மோக் பண்ணுறேன்னு தெரியாதா உனக்கு? ஏன் நான் எதுக்கு ஸ்மோக் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல? அவள் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஜங்குக், அவள் உன்னோட எக்ஸு, எனக்கு அதான் தெரியும் சரியா?
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு தேவன் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. இங்கே சங்குக் தான், ஏய் நில்றி, நான்லாம் நிற்க முடியாது போடா. இவன் சொல்லுவான் நான் மட்டும் செய்யணும், இவன் மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டான். தேவன் கூப்பிட்றல்ல, கூப்பிட அப்படிங்கிற மாதிரி தேவன் தனியாக பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போது தேவங்கோட அம்மா தான், தேவன் சொல்லுங்கம்மா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணடா. அதுக்கு தாம்மா போயிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் போயிட்டு வா, சீக்கிரம் வா, வந்து சாப்பிட்ணும்ல. சரிம்மா வரேன். இந்த ட்ரெஸ் தானே நீ என்னை போடக்கூடாதுன்னு சொன்ன, இதுக்காகவே போடுவேன். இப்போது தேவன் ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வராரு. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் வந்து ஜங்குக்கு நீ இதை போடக்கூடாது எல்லாத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை தான் வியர் பண்ணிட்டு வராரு. வந்து சாங்ஸ் எல்லாம் அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கும், ஒரு மெலோடி சாங் மாதிரி அப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கடா. அவர் அங்கே போயிட்டு சில சாங்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கே க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அதனால் அங்கே எல்லாத்துக்கிட்டேயும் மைக் வாங்கி பேசிட்டு தென் இந்த பர்ஃபார்மன்ஸ் எங்கள் அண்ணாக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. கரெக்டாக ஜங்குக்குள்ளே வராரு. அவங்க சாங் போட்டு டான்ஸ் ஆடுறாரு. ஜங்குக்கு அப்படியே அவங்க ஸ்டார் பண்ணி பார்க்குறாரு. ஒரு ஹவராகவே அவங்க நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஹவர் கழித்து தேவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கி வராரு. அம்மா நான் தேவங்க கூட்டிகிட்டு கெஸ்ட் ஹவுஸ் போகிறேன். சரிடா, ஆனால் கீ வேணும்ல, எதில் கூட்டிகிட்டு போகிறான் அவனை? கார் ஜங்குக், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், போயிட்டு வரமா. சரி ஜங்குக். ஜங்குக்கோட அம்மா ஃபேஸை கூட ஜங்குக் பார்த்து பேசல, தேவங்க பார்த்து தான் இதவே சொல்லியிருப்பாரு. ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக தேவங்கிட்ட தான் போகிறாரு. 2 நிமிஷம் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் தேவங்கோட கையை பிடிச்சி இழுட்டு போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ காருக்கு தான் போகிறாங்க. அவங்க உட்கார வச்சு சீட் பெல்ட் மாட்டி விட்டுட்டு அப்புறம் தான் ஜங்குக் ட்ரைவ் பண்ணுறக்கே போகிறாரு. ஜங்குக் எங்கே போகிறோம்? தேவங்க கேட்டதையுமே ஜங்குக் திரும்பி தேவங்க ஒரு லுக்கு தான் விட்டுறாரு. அவ்வளோதான், தேவங்க ஒன்றுமே கேட்கல. அப்படியே அந்த கார் ட்ரைவ் ஃபுல்லுமே சைலண்ட்டாகவே போகுது. ஸ்ட்ரைட்டாக கார் கெஸ்ட் ஹவுஸில் நிற்கிது. ஜங்குக் ஒன்றுமே பேசல, அவர் பாட்டுக்கு இறங்கி போய் கெஸ்ட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு. தேவங்க பின்னாடியே வராரு. ஜங்குக் என்ட்ரி ஆகிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு ஜங்குக் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தேவங்க கேட்டாலும் ஜங்குக் ஒரு ரிப்ளை கூட பண்ணல. ஸ்ட்ரைட்டாக ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. அவங்க வரும்போது ஃபோனும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான். இப்போ ஜங்குக்கோட ஃபோன் தான் இருக்கு, அதான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஜங்குக் இறங்கி வராரு. அவள் மட்டும் வியர் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராரு. வந்து சோஃபாவில் உட்கார்றாரு. தேவங்க உட்காந்துட்டு தான் இருக்காரு. அங்கே உட்காந்து தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஜங்குக் வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டார். ஜங்குக் வந்துட்டியா? எதுங்க வந்திருக்கோம் இங்கே? படம் பார்க்க வந்திருக்கோம். படமா? ஆமாம் படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லும்போது கால் வருது. தேவன் கையில் தானே மொபைலில் இருந்திருக்கோம். இப்போ அந்த பொண்ணு மீமி தான் கால் பண்ணுது. உனக்கு எதுக்கு ஜங்குக் இவ கால் பண்ணுறா? யார்? உன் எக்ஸு? எனக்கு தெரியல தேவன். நீ அவளை பிளாக் கூட பண்ணலையா நீயும்? ஏன் ஜங்குக் இப்படி இருக்க? இன்றைக்கி நீ பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஜங்குக். எனக்கு தான் பிடிக்கல சொல்லிட்டாருந்தா. என்ன பிடிக்கல? அங்கே ஆடினியே அது பிடிக்கல.
இப்போ போட்டிருக்கியே இந்த துணி அது பிடிக்கல. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ என்ன பண்ணேன்னு ஞாபகம் இருக்கா ஜங்குக்? நான் என்ன பண்ணேன்? வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கிட்டியா? ஓ, கண்டுக்கல அப்படித்தானே? ஆமாம், நீ என்னை கண்டுக்கல. ஓ, கண்டுக்கல அப்படித்தானே? அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஜங்குக் கிட்ட வராரு. எதுக்கு கிட்ட வர ஜங்குக்? கண்டுக்கல, கண்டுக்க வரேன். காமிக்கிறியா? கண்டுக்கிறா. எகெயின் அந்த மீமி பொண்ணு கால் பண்ணுது. இப்போ தேவன் டக்குன்னு கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுடுறான். ஓ, ஜங்குக் எங்கே இருக்க? ஹலோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. இங்கே தேவங்க தான். ஏன் அவனை எதுக்கு தேடுற நீ? யார் பேசுகிறீங்க? அந்த பொண்ணு கேட்கும்போது ஜங்குக் காலை கட் பண்ணி விட்டுறாரு. இப்போ தேவன் ஜங்குக் சைடு திரும்புறாரு. ஜங்குக் ரொம்ப கிட்ட இருக்கிறனால 2 பேரோட ஃபேஸும் கிட்ட கிட்ட இருக்கு. இப்போ ஜங்குக் தான் தேவங்கோட சீக்ஸில் ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணுறாரு. தேவங்க ஆல்ரெடி டெம்டிங்காக தான் இருந்திருக்கும். ஜங்குக் டவல் மட்டும் கட்டிட்டு வந்ததை பற்றி தேவங்க ஒன்றுமே சொல்ல, கண்ணை மட்டும் மூட்டுறாரு. ஜங்குக் லிப்ஸை தவிர ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்ணுறாரு. கரெக்டாக லிப்ஸ் கிட்ட வரும்போது ஜங்குக் கிஸ் பண்ணாமல் தள்ளி வந்துடுறாரு. இப்போது தேவங் ஜங்குக் மேலே ஓவராகிறாரு. தேவங் ஜங்குக்கோட லிப்ஸாவே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கும் தேவங்கோட லிப்ஸை பார்க்குறாரு. அப்படியே அந்த ரூமே ரொம்ப ஹீட்டப்பாக இருக்குது. இப்போது 2 பேரும் லிப் லாக் பண்ணுறாங்க. தேவங்களால் ப்ரீத் பண்ண முடியல. அதனால் ஜங்கு கூட ஷோல்டரை டேப் பண்ணிவிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. தேவங் ஜங்கு கூட நெக்கை ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. அதனால் தேவங் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மேலே தூக்கும்போது தேவங்கோட ஹிப்பெல்லாம் தெரியும். இப்போது ஜங்குக்கு அங்கே தான் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. ப்ளேஸ் பண்ண ஸ்பீடுக்கு தேவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு இன்னுமே கிஸ்ஸை டீப்பாக கொண்டு போகிறாரு. தேவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற தெரிஞ்சும் ஜங்குக் டீப்பாக கொண்டு போகிறாரு. கிஸ் பண்ணிகிட்டே ஹிப்பை ரப் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் ஜங்குக்னாலே ஹேண்டில் பண்ண முடியல. கிஸ்ஸை 2 பேரும் பிரேக் பண்ணுறாங்க. 2 பேரோட ஹெட்டை ஜாயின் பண்ணி ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் என்ன இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம். கையாடு ஜங்குக். நானும் எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறேன், முடியலையே. கையாடு ஜங்குக் ஒரு மாதிரி இருக்கு. எடுக்க தான் ட்ரை பண்ணுறேன்டி, முடிய மாட்டேதா. ஜங்குக் ஏதோ என்ன ஏதோ கீழே என்ன தேவம் ஜங்குக் ஏதோ கீழே குத்துது. அதுவா? ஆமாம் ஜங்குக். என்னது அது? அதுவா? குல்ஃபி. ஏன் தேவம் உனக்கு தெரியாதா? எனக்குலாம் தெரியாது, சுமாரா. அப்போது உனக்கு தெரியாது இல்லை? தெரியாது ஜங்குக், சுமாரா. தெரிய வைக்கலாமா? அப்படியே சீனை கட் பண்ணால் ரூம் ஃபுல்லும் மூவிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. ஜங்குக் தேவம் கொஞ்ச நேரம் மட்டும்
ஜங்குக் முடியல. அதை எடு, வெளியே எடு. ப்ளீஸ் டி பொண்டாட்டி, ப்ளீஸ் கொஞ்ச நேரம். வலிக்குது ஜங்குக், எடு. எடுக்கிற இரு பொண்டாட்டி, எந்திரிக்காத இரு. இப்போது 2 பேருமே பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. தேவங் ஜங்கு கூட செஸ்ஸில் படுத்துட்டு இருக்காரு. ஜங்குக் சொல்லுடி, நம்ம தப்பு பண்ணிட்டோமா? தப்பா? இல்லடி, இது லெசன் தான். லெசனா? ஆமாம், லெசன் தான். இல்லையா? ஆமாம்மா, லெசன் தான், லெசன் தான். இதுவும் ஒரு லெசன் தானே? ஆமாம், லெசன் தான். அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணா. அப்புறம் மச்சான், அன்னைக்கு ஜெட்டு சொன்ன மாதிரி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்ல. டேய் போங்கடா, ஏண்டா நீங்கள் வேற. அவன் போகணும், அம்மா கூப்பிட்றாங்க. ஆ ஆ வரேன் மச்சான். ட்ரீட்டு போங்கடா, போங்கடா, போய் வாங்கி சாப்பிடுங்க, நான் பே பண்ணுறேன். போங்க. ஓகே மச்சான், டாட்டா. ஹாப்பி மேரிட் லைஃப்டா. தேங்க்யூடா, தேங்க்யூடா. தேவங் வந்துட்டேன் ஜங்குக்கிரு. சரி ஓகேடா, போதும், இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக முடிச்சிடலாமா? டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.